ஆஹா, எங்கள் ஊர் வயக்காடு. பருத்தி காட்டுறேன் இருங்க. இதில் இது ஒரு காலத்தில் நெல் போடுவாங்க, ஒரு நேரத்தில் பருத்தி, இது அது என்னது வெள்ளரிக்காய் இது போடுவாங்க, மிளகா. ஆனால் ரொம்ப பேர் உனக்கு எதுவுமே போடாமல் வச்சுருக்காங்க. ஆவணி பிறந்துச்சுன்னா எல்லோரும் விதைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பருத்தி காட்ட உங்களுக்கு காட்டுறேன். என்ன நப்புல ஏதோ நப்புல வாலாட்டி வந்தது என்னடி அப்படி வாக்கியா வரப்பல நடக்கக்கூட முடியல. ரொம்ப நாள் ஆச்சுல இதெல்லாம் நடந்து. எப்போ விழுந்து ஆவரஞ்செடி தான் இங்கே நிறையா இருக்கும். ஆவரம்பூ ஆவரஞ்செடி, இதுக்கு பேர் தான் ஆவரம்பூ. சப்பா இளப்பத்தோப்பு வருது தான் நடக்க முடியாப்பா, உடம்பு கூடி போச்சு. வாக்கியால் வரப்பில் நடந்து போகல. இங்கே வருங்க எம்புடு தூரம் நடந்து வந்திருக்கேன்னு வருங்க. அங்கே இருக்கா வீடு, அங்கேருந்து இங்கே நடந்து வந்திருக்கேன். பருத்தி கடை உங்களுக்கு காட்டுறதுக்கு இது வந்தாச்சு ஓரளவுக்கு. பருத்தியெல்லாம் நாங்கள் பார்க்கறதா அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ரொம்ப பேர் நகரத்தில் இருக்கிறவங்க கிராமமே பார்க்காம ரொம்ப பேர் இருக்காங்களா. எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேளுங்க. நான் வீடியோ எடுத்து போடுறப்ப சந்தை கடையில் வந்து வடையை வாங்கிட்டு சொன்னாங்க, உங்கள் வீடியோவை பார்த்து நான் கிராமத்தை நான் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன்னு. அந்த மாதிரி மெட்ராஸு மதுரை இதெல்லாம் வாழ்கிறவங்க நிறைய பேர், அப்படியே அங்கேயே வாழ்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. கிராமத்தை பார்த்துருக்க மாட்டாங்க நிஜமாகவே. அவங்களுக்கெல்லாம் அதிசயமாக இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு, ஆல்ரெடி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் இதுதான் பருத்தி காய். இதை பற்றியில் இதை உடச்சி சாப்பிட்லாம் இருங்களேன்.